ஆராதிக்கலாம். துதிக்கிறேன் ராஜா, நன்றியோடு நன்றியோடு தகப்பனே உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. ஆசீர்வாதமான மாலை வேளைக்காய் உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. இந்த 2 கால கூட்டங்களில் அப்பா நீர் எங்களை கொடும்படியா தகப்பனே கொடுத்த காலத்திற்காய் நேரத்திற்காய் தகப்பனே உம்மை நன்றியோடு நன்றியோடு ராஜா உம்மை துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. நீர் நல்லவர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தர் அப்பா, நீர் பரிசுத்தர் தகப்பனே. நாங்கள் எங்களை முழுவதுமாய் ராஜா உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி வருகிறோம் அப்பா. நீர் எங்களை காண்கிற தேவனாய் இருக்கிறீர் தகப்பனே. உமக்கு நன்றி தகப்பனே, உமக்கு நன்றி ராஜா. கடந்த நாட்கள் முழுவதும் தகப்பனே நீர் எங்களை கண்மணி போல பாதுகாத்தீரப்பா. அதற்காய் உமக்கு நன்றி ராஜா. நன்றி தகப்பனே. எங்கள் வாழ்க்கையிலப்பா நீர் செய்த நன்மைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. நீர் நல்லவராகவே இருக்கிறப்பா, தேவன் அன்பாகவே இருக்கிறேன் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் அப்பா. ஒரு விஷயங்களை தாழ்த்துகிறோம் தகப்பனே, தாழ்த்துகிறோம் அப்பா. நீர் எங்களை காண்கிற தேவனா இருக்கிறப்பா, நீர் எங்களை ஆராய்ந்திருக்கிறவரா இருக்கிற தகப்பனே. அதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் வாயின் சொல் பிறவாம் உன்னை தகப்பனே அப்பா. நீர் எங்களின் தேவைகளை நீங்க சந்திக்கிறீங்கப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி தகப்பனே அப்பா. உம்முடைய ஆலயத்திலே நாங்கள் வந்து அப்பா நாங்கள் வெறுமையாய் போகாதபடி அப்பா
உம்முடைய பரிசுத்த ஆவியினால் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி தகப்பனே அப்பா எங்களுக்கு ஆவியின் அனலாக்கி அப்பா ஆண்டவரே நாங்கள் ரட்சிப்புக்குள்ளாய் வழிநடத்தி அப்பா நீர் எங்களை நிறைவாய் எங்களை அழைத்து செல்வதற்காய் உம்மை நன்றியோடு தகப்பனே உம்மை துதிக்கிறேன் ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா நீர் எப்பொழுதும் ஆண்டவரே நீர் எங்களை சுற்றி சுற்றி இருக்கிறீர் தகப்பனே அப்பா உமக்கு நன்றி ராஜா உமக்கு நன்றி என் தகப்பனே உமக்கு நன்றி அப்பா பிதாவே என்று அழைக்கும் உத்திர சுவிகாரத்தை கொடுத்தவரே உம்மை நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா முழு உள்ளத்தோடு உம்மை துதிக்கிறோம் தகப்பனே எங்கள் கால்கள் சறுக்கும் போது அப்பா உம்முடைய கரங்களை தாங்கி நடத்துவதற்காய் அப்பா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா தாவீது இவ்வண்ணமாய் சொல்கிறார் உம்முடைய துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கட்டும் என்று சொன்னது போலப்பா நான் ஆவியோடு உம்மை துதிப்பேன் கருத்தோடு உம்மை துதிப்பேன் என்று சொன்னது போலப்பா நாங்கள் இப்பொழுது அப்பா உம்மை துதிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்திலே ஒரு மனதாய் நாங்கள் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே ஒரு விஷயம் நீங்கள் எங்களோடு கூட இடைப்படுங்கப்பா ஒரு விஷயங்களோடு கூட இறங்குங்கப்பா ஆண்டவரே ஒரு விஷயம் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடி பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் அப்பா எங்கள் உடல் உறுப்புகள் ஒவ்வொன்றும் ஆண்டவரே அதனதின்படி செய்யும்படியாய் ராஜா கொடுத்த பலத்திற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் தகப்பனே உம்முடைய சுத்த கிருபை ராஜா சுத்த கிருபை தகப்பனே உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே நான் அமர்வதும் நான் எழுவதும் நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே அப்பா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே என்னை காண்பவரே தினம் காப்பவரே ஆமாண்டவரே உம்முடைய கண்களுக்கு மறைவாய் ஒன்றும் இல்லை அப்பா நாங்கள் நிற்பதும் அப்பா நாங்கள் அமரும் போதும் நாங்கள் படுக்கும் போதும் அப்பா நீர் எங்களோடு கூட இருக்கிறீர் தகப்பனே ஒரு தாயாய் ஒரு தகப்பனாய் ஒரு சகோதரனாய் தகப்பனே நீர் எங்களோடு கூட இருக்கிறீங்கப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா இந்த நேரத்திலே நீர் எங்களோடு கூட இடைபடுவதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா நீர் இறங்கி வாருங்க தகப்பனே அப்பா எங்களுக்கு பாடுகள் உண்டு துக்கங்கள் உண்டு வேதனைகள் உண்டு அப்பா நீர் அதில் எல்லாவற்றையும் மாற்ற ஒரே மருந்து அப்பா நீர் ஒருவர் மாத்திரம் தகப்பனே அப்பா இந்த சமூகத்தில் இறங்கி வாங்க ராஜா நாங்கள் தாளையத்திலிருந்து புறப்படும் போது ஒருத்தரும் நாங்கள் வெறுமையாய் போகக்கூடாது தகப்பனே அப்பா நீர் எங்களை நிரப்புங்க தகப்பனே நிரப்புங்க அப்பா உங்களுடைய ஆவினாலும் வல்லமினாலும் எங்களை நிரப்பி பாதுகாத்துக் கொள்ளுங்க தகப்பனே நன்றியோடு உம்மை துதிக்கிற ராஜா எங்களுடைய எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி தகப்பனே நாங்கள் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் எங்களோடு கூட அமர்ந்திருக்கிறீர் சுவாமி அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றே நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றே நன்றி ராஜா இயேசு ராஜா நன்றி ராஜா இயேசு ராஜா நாம் நன்றி சொல்லுவோமா கடந்த நாட்கள் முழுவதும் கர்த்தர் நமக்கு எவ்வளவோ நன்மைகளை செய்து கொடுத்திருக்கிறார் ஆனால் நமக்கு அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி சொல்லுவோம் ஆண்டவரே அப்பா ஒரு நாள் அல்ல வாய்
எந்த இடத்துல இருந்தாலும் அந்த இடத்துல நம்ம தலையை நிமிரச் செய்கிற தேவனா இருக்கிறார். ஒரு நாளும் நம்மளை விட்டு கொடுக்காத தேவன், நம்மளோடு கூட இடைபடுகிற தேவன். அவருடைய திருக்கரத்தால நம்மளை தினமும் பிடித்திருக்கிறார். நம்மளோடு கூட தான் நடக்கிறார். நம்முடைய கரத்தை பிடித்து நடக்கிறார். அவரை நம்ம தேடணும், அவரை நம்ம பிடிச்சுக்கணும், பற்றி பிடிச்சுக்கணும். நம்ம விட்டுட்டோம்னா அவர் நம்மளை விட்டுடுவார். அதனால நம்ம கர்த்தரை அப்படியே பிடிச்சுக்கணும். அப்ப அவர் என்ன பண்றாரு, நம்மளை முன்னும் பின்னுமாய் நெருக்கி சுற்றி நம்மளை சூழ்ந்து அவருடைய திருக்கரத்தால் தினமும் நம்மளை பற்றி இருக்கார். நம்ம இதை பாடுவோமா? முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. முன்னும் பின்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. உம் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே. நன்றி ராஜா, இயேசு ராஜா. எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காப்பவரே, தினம் காப்பவரே. மோசேக்கு கர்த்தர் சொல்லுகிறார், என் சமூகம் உனக்கு முன்பாக கடந்து செல்லும், நான் உனக்கு ஒரு இளைப்பாறுதலை தருவேன் என்று சொல்றார். அவர் எப்படி வாக்கு கொடுக்கிற தேவன், ஒரு நாளும் அவருடைய வார்த்தை மாறுவதே இல்லை. அவர் என்ன சொல்லுகிறார், என் வார்த்தை ஒரு நாளும் தரையில் விழுந்து போவதில்லை என்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். அன்று மோசேக்கு வாக்கு கொடுக்கிறார். அதே போல யோசுவாவோடும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று வாக்கு கொடுக்கிறார். நான் மோசையோட இருந்தது போல நான் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொல்கிறார். அந்த தேவன் இன்று நமக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை என்று சொல்கிறார். எத்தனை சூழ்நிலைகளில் பாடுகள் வந்தாலும், எத்தனை துக்கங்கள் வந்தாலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன் என்று சொல்கிறார். அப்ப நம்ம என்ன செய்யணும்? எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதத்தை நோக்கி நிற்பது போல நம்மளுக்கு ஒத்தாசை வரும் தேவனை நோக்கி நம்ம நிற்கணும். அப்ப கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? நமக்காக நம்மளை கைவிடுவதும் இல்லை, நம்மளை ஒருபோதும் விட்டு விலகுவதும் இல்லை. நம்முடைய வேதத்துல அநேக வாக்குத்தத்தங்கள் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கார். அதே போல நம்முடைய கருவை அவருடைய கண் கண்டது. அதனாலதான் நம்ம ஒரு தாய் தகப்பனாய்க்கு மகனாய் பிறந்து அவருடைய மகளாய் நம்மளை பிரித்தெடுக்கிறார். நம்மளை வேர் விரித்து எடுக்கிற தேவனாய் இருக்கிறார். எந்த ஒரு சூழ்நிலையும் எதிரையும் நம்ம கலக்காதபடி நம்மளை வேர் விரித்து அழைக்கிற தேவன். நம்ம அழைத்தவர் உண்மையுள்ளவர். அதனால நம்முடைய கருவை கூட அவர் கண்டதாக நம்ம வேதத்திலே வாசிக்கிறோம். அதே போல அதிசயமாய் பிரமிக்கத்தக்கதாய் நம்மளை என்ன பண்றார்? படைத்திருக்கிறார். எப்படின்னா நம்ம அவருடைய மகனாய் நம்மளை படைத்திருக்கிறார். அந்த தேவனை நம்ம துதிப்போமா? கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. கருவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. உன்னை அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீ. நன்றி ராஜா, இயேசு ராஜா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. ஆமாண்டவரே, நீர் எங்களை காண்கிற தேவனாயிருக்கிறீரப்பா. அதற்காய் உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி ஏசப்பா. எங்களை மகனாய் அப்பா நீர் எங்களை வேர் பிரித்து அப்பா
நீர் எங்களை அணைத்து கொண்டு வருகிறீரே தகப்பனே, உமக்கு நன்றி ஏசப்பா. இந்த சமூகத்திலே நாங்கள் கண்ணீரோடு அப்பா எல்லாவற்றையும் இறக்கி வைக்கும் போது அப்பா எங்களுக்கு ஒரு ரெண்டத்தனியான ஆசீர்வாதத்தை நீர் எங்களுக்கு தருகிற தேவனா இருக்கிறப்பா. உமக்கு நன்றி ஏசப்பா. நன்றி தகப்பனே. அப்பா ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் ஒரு முள் உண்டு அப்பா. அன்று பவுல் சொன்னது போல என்னுடைய உடம்பிலிருந்து அந்த முள்ளை எடுத்துருங்க ஏசப்பான்னு கேட்கும் போது அப்ப கர்த்தர் சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும் என்று சொல்லுகிறார். அதே போலதான் இங்க வந்திருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் கர்த்தர் சொல்ற வாக்கு, என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லுகிறார். நம்ம எல்லாவற்றையும் கர்த்தருடைய பாதத்துல வைக்கும் போது கர்த்தர் அந்த எல்லா பாடுகளையும் நமக்கு லகுவாக்கி தருகிறார். அப்போ நம்ம கர்த்தரை தேடணும், முழுமையாய் தேடும், உண்மையாய் நம்ம தேடணும். ஏன்னா நியாய தீர்ப்பு நாள்ல நம்முடைய கணக்கு கேட்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா, அது தேவனாய் இருக்கிறார். அதனால நம்ம கர்த்தருடைய சமூகத்துல நம்ம நிற்கும் போது உண்மையோடு உத்தமத்தோடு நம்ம நிற்கும் போது அப்பா கர்த்தர் நம்மளை வா மகளே என்று, வா மகனே என்று அப்பா அழைத்து நம்மளை அணைத்துக் கொள்கிறார். அப்படிப்பட்ட தேவனை நம்ம தேவனா தகப்பனாய் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். கர்த்தரை நம்ம துதிக்கணும். அப்ப கர்த்தரை நம்ம தேடணும். முழுமையாய் நம்ம தேடும் போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில அநேக அதிசயங்களை காண செய்கிற தேவனாய் இருக்கிறார். அன்று ஆகாருக்கு சொன்னது போல, நான் உன்னை காண்கிற தேவனாய் இருக்கிறேன் என்று சொன்னது போல இன்றும் கர்த்தர் நம்மளை காண்கிற தேவனாய் இருக்கிறார். நம்மோடு கூட இடைபடுகிறார். நம்முடைய பிரசன்னத்தினால் நம்மளை மூடி பாதுகாக்கிறார். அதற்காய் நமக்கு நன்றி சொல்லுவோமா? உமது ஆவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியும்? உமது ஆவிக்கு மறைவா எங்கே நான் ஓட முடியும்? உம் சமூகம் இல்லாமல் எப்படி நான் வாழ முடியும்? உம் சமூகம் எப்படி நான் வாழ முடியும்? நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. நம்ம நன்றி சொல்லுவோமா கர்த்தருக்கு? இன்னொரு தடவை நன்றி சொல்லுவோமா? ஏன்னா கர்த்தர் நம்மளை காண்கிற தேவனா இருக்கிறார். இம்மட்டும் வழி நடத்தின தேவன் இனியும் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம உள்ளத்துல அநேக ஏக்கங்கள் இருக்கலாம். எல்லாவற்றையும் கர்த்தர் அவருடைய பாதத்துல வைக்கும் போது அவர் எல்லாவற்றையும் குறைகளை நிறைவாக்கி தருகிற தேவனா இருக்கிறார். அதனால மறுபடியும் நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றே, சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றே, நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே, அப்பா நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றே. நன்றி தகப்பனே, இந்த வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இந்த நேரத்தில் நீர் எங்களோடு இடைப்பட்டீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்பா. ஒருவன் தேவனை விசுவாசித்தான் அப்பா உன்னுடைய மகிமை காண்பாய் என்று நாங்கள் வேதத்திலே வாசிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு நாளும் உமக்கு நன்றி செலுத்தும்படியாய் கர்த்தாவே நீர் கொண்டு இம்மட்டுமா எங்களை வழிநடத்தி கொண்டு வந்தீர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளுக்காய் நன்றி, இந்த வேலைக்காய் நன்றி. வார்த்தை கொடுக்கிற மகளை நீங்க ஆசீர்வதித்து கொடுங்க. இந்த 2 மணி நேரம் அப்பா நீங்க எங்களோடு கூட இடைவிடுங்க அப்பா. உடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுங்க. எங்கள் தேவைகளை நீங்க சந்திப்பதற்காய் உமக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதி கன மகிமையா உடைய கரத்திலே இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென்.